ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Matthew chapter 5 verse 3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். Blessed are those who mourn, for they shall be comforted. Matthew chapter 5 verse 4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்ளுவார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம். Blessed are the meek, for they shall inherit the earth. Matthew chapter 5 verse 5. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. Matthew chapter 5 verse 6. இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். Blessed are the merciful, for they shall obtain mercy. Matthew chapter 5 verse 7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனைத் தரிசிப்பார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். Blessed are the pure in heart, for they shall see God. Matthew chapter 5 verse 8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம். Blessed are the peacemakers, for they shall be called sons of God. Matthew chapter 5 verse 9. நீதியி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். Blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. Matthew chapter 5 verse 10. என்னிமித்தம் உங்களை நிந்தித்துத் துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 11ஆம் வசனம். Blessed are you when they revile and persecute you, and say all kinds of evil against you falsely for my sake. Matthew chapter 5 verse 11. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு 5வது அதிகாரம் 12ஆம் வசனம். Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven, for so they persecuted the prophets who were before you. Matthew chapter 5 verse 12. நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். ஒப்பானது சாரமற்றுப் போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. Matthew chapter 5 verse 13.